இன்று என் இதயம் வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக துடிக்கிறது. அடே திருமேனி, உனக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் அதே நிலைதான். தேர்வு முடிவை அறிவிக்கும் நாள் என்பதால் இது சகஜம்தான். எல்லோருமே பயத்தின் உச்சியில் தான் இருப்போம். ஆனால் அந்த பயமோ பரபரப்போ ராமானுஜனிடத்தில் காணப்படவில்லையே. கோவிந்தனும் அப்படித்தானே இருக்கிறான். திருமேனி, இப்பொழுது வருகின்ற பயம் தேர்வுக்கு முன்னால் வருவது ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். காரணம், பயமும் பக்தியும் ஒரு தலையாய் செயலில் அவசியமானது. அப்பொழுதுதான் அச்செயல்பாட்டில் அலட்சியம் தோன்றாது. ஆனால் தேர்வின் முடிவின் போது இப்போது பயமானது தேவையற்றது. நீ சொல்வது இப்போது புத்திக்கு புரிகிறது, ஆனால் இதயத்திற்கு புரியவில்லையே. என்ன சக்கரபாணி, இன்னும் எங்கள் மீது கோபமா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையடா. உங்களை எல்லாம் எவ்வளவோ சுடு சொற்களால் காயப்படுத்தியிருக்கிறேன். உங்களோடு சேர்ந்து சந்தோஷப்பட சற்று வெட்கமாக இருக்கிறது. சக்கரபாணி, பழைய சம்பவங்களை கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிடு. சகஜமான நிலைக்கு வா. மற்றபடி இவர்களைப் போல் தேர்வு முடிவு பற்றி உனக்கும் பயம் உள்ளதா? ராமானுஜா, இம்முறை நான் தேர்வுக்கு தயாரானது உன் கருணை ஒளியால். அதனால் என்னுள் நம்பிக்கை ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது. நான் நிச்சயம் தேர்ச்சி பெற்று விடுவேன். ஆனால் எந்த நிலை என்றெல்லாம் பற்றி நான் அதிகம் யோசிக்கவில்லை. நீ எந்த நிலையில் தேர்ச்சி என்பதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நம் குருநாதர் கேள்வி கேட்கும் பொழுது தனித்தனியாக அழைத்துதான் கேள்வி கேட்டார். ஆனால் நாம் எந்த அளவிற்கு பதில் உரைத்தோம், அது சரியான திருப்தியான பதிலா என்பதை குருநாதர் முகக்குறிப்பிலிருந்து ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆமாம் ஆமாம், குருநாதரின் முகபாவத்திலிருந்து நம்மால் எதையும் யூகிக்க முடியவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் அவர் திருவாய் மலர்ந்து தேர்வு முடிவை அறிவிக்கப் போகிறார். அப்போது நம் உழைப்பின் மகத்துவம் தெரிய போகிறது. குருநாதர் வந்துவிட்டார். அனைவரும் அமருங்கள், அமருங்கள். மாணவ மணிகளே, என்ன எல்லோரும் நடைபெற்ற தேர்வில் எந்த நிலையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் என்பதை அறிய ஆவலாக இருக்கிறீர்களா? ஆமாம் குருதேவா. புரிகிறது, புரிகிறது. நானும் காலதாமதம் செய்யாமல் சீக்கிரமே முடிவுகளை அறிவித்து விடுகிறேன். மாணவ செல்வங்களே, நடத்தப்பட்ட தேர்வில் பல விஷயங்கள் உங்களிடம் ஆராயப்பட்டது. பதில் உரைக்க நீங்கள் எடுத்துக்கொண்ட கால அளவு, உச்சரிப்பு, கேள்விக்கு ஏற்ப சரியாக கொடுக்கப்பட்ட பதில், வேத சுத்தங்களை சொல்லும்போது தகுந்த முறையில் ஸ்வரிதம் என்று சொல்லப்படுகிற ஏற்ற இறக்கங்கள், தடங்களற்ற வாக்கிய பிரயோகங்கள் என பலவற்றை சொல்லலாம். இவைகளை கருத்தில் கொண்டு ஆராய்ந்ததில் முதல் நிலையில் தேர்ச்சி பெற்றது நம் ராமானுஜன். முதல் நிலையில் ராமானுஜன் தேர்ச்சி பெற்றிருப்பான் என்பதில் உங்களுக்கு ஏற்கனவே அனுமானம் இருந்திருக்கும், உண்மைதானே? அதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை குருதேவா. நல்லது. இனி இரண்டாம் நிலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் பெயரை அறிவிக்கிறேன். அவர்கள் கோவிந்தன், திருமேனி, சக்கரபாணி மற்றும் சாரங்கன். இனி நான் கூறப்போவது மிகவும் ஆச்சரியமான அறிவிப்பு. அது என்னவென்றால், மற்ற மாணவர்கள் அனைவருமே மூன்றாம் நிலையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேராதவர்கள் என்று ஒருவருமே இல்லை. இது போன்ற ஒரு நிலை இதுவரையில் நம் பாடசாலையில் ஏற்பட்டதே இல்லை. இந்த நிலைக்கு முக்கிய பங்கு நம் ராமானுஜனுடையது என்பது என் தெளிவான கருத்து. குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் குருதேவா. தாங்கள் வேத பாடங்களை நடத்தும் விதமும் உங்களது கனிவான விளக்கங்களும் அதே சமயம் கண்டிப்புமே நாங்கள் நல்ல முறையில் தேர்ச்சி அடைந்ததற்கு காரணம். ராமானுஜா, உன் இயல்பான அடக்கத்தால் நீ இப்படி கூறுகிறாய். ஆனால் தனிப்பட்ட முறையில் உன் சக மாணவர்களுக்காக நீ எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்னை வியக்க வைக்கிறது. உதாரணமாக,
நீ திருமேனியிடம் காண்பித்த வாத்சல்யமான அன்பு அவனை இந்த அளவுக்கு தேர்ச்சி பெற வைத்துள்ளது. ஏன் சக்கரபாணி விஷயத்தை எடுத்துக்கொள்ளேன். அவனுக்கு உடல்நிலை சரியில்லை, எனவே தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்று நீ எவ்வளவோ என்னிடம் மன்றாடினாய். ஆனால் நான் அதற்கு செவிசாய்க்கவில்லை. இருப்பினும் விரக்தி அடையாமல் சக்கரபாணி அகத்திற்கு சென்று அன்றைய பாடங்களை அவனுக்கு புரிய வைத்து அவனை தேர்வுக்கு தயார்படுத்தி அவனை உற்சாகப்படுத்தி ஓர் உன்னத நிலையில் அவனை தேர்ச்சி பெற வைத்திருக்கிறாய். இந்த கருணை உன் தனிச்சிறப்பு. என்ன சக்கரபாணி, நான் ஏதாவது மிகைப்படுத்தி கூறிவிட்டேனா? இல்லை குருநாதா, தாங்கள் குறிப்பிட்டது அனைத்தும் உண்மை. ராமானுஜன் சிரமத்தின் சுவடே தெரியாமல் எனக்கு உபகாரம் செய்திருக்கிறான். திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள். கதியற்றவனுக்கு குருவே துணை. அவ்வகையில் தங்களை போன்று குருவாக இருந்து, அதுவும் குறைவான காலப்பொழுதில் என்னை தயார்படுத்தியது ராமானுஜனே. அதற்கு பிரதிபலனாக நான் என்ன செய்தால் தகும் என்று தெரியாமல் வெறும் நன்றிகளை மட்டும் இந்த நேரத்தில் அவனுக்கு மன்னிக்க வேண்டும், அவருக்கு சமர்ப்பிக்க ஆசைப்படுகிறேன். கேட்டீர்களா மாணவர்களே? ஒரு மாணவன் எந்த அளவுக்கு, ஏன் தன் குருநாதரின் அளவுக்கு உயர முடியும் என்பதை நம் ராமானுஜனை பார்த்து மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுங்கள். ராமானுஜன் இந்த பாடசாலைக்கு கிடைத்த பொக்கிஷம். இந்த சாதனைக்கு பின்னால் அவன் பட்ட சிரமங்கள் ஏராளம். அதிகாலை எழுந்து நித்திய கர்மானுஷ்டங்களை செய்துவிட்டு தன் தாய் தந்தையர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு பிறகு பாடசாலைக்கு வந்து இங்கும் குறைவில்லாமல் இக்கல்வியை கற்று தான் பெற்ற கல்வி செல்வத்தை திருமேனிக்கும் சக்கரபாணிக்கும் பகிர்ந்து கொடுத்து மாணவர்களின் சிகரமாக உங்கள் முன் காட்சியளிக்கிறான். இதற்காக பல நாட்கள் தான் தூங்கும் நேரத்தையும் குறைத்து கொண்டுள்ளான். பிறர்க்கென வாழும் குணம் இவனுக்கு இந்த வயதிலேயே இருக்கிறது. ராமானுஜா, இனி வரும் காலத்தில் இந்த மனித சமுதாயத்திற்கே பெரும் வழிகாட்டியாக நீ திகழப் போகிறாய். பல்லாண்டு புகழோடு வாழ்வாய் ராமானுஜா. சோமயாஜி சுவாமிகளே, நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறேன். தங்களை கோயிலில் பார்ப்பது அபூர்வமாயிற்றே. இன்றையது ஆச்சரியமான சந்திப்புதான். ஆமாம், நான் அதிகாலையில் சந்நிதி திறக்கும் போதே வந்து கேசவனை தரிசித்துவிட்டு போய்விடுவேன். தாங்கள் சற்று தள்ளி வருவீர்கள் என்று நினைக்கிறேன். ஆமாம். இன்று நான் சற்று தாமதமாக வந்ததால் தங்களை சந்திக்க முடிந்திருக்கிறது. எப்படி ஆதிகேசனின் தரிசனம் ஆயிற்றா? ஆஹா, திவ்யமாக ஆயிற்று. தாங்கள் தங்கள் மைத்துனியின் பிள்ளையை கோவிந்தனை பாடசாலையில் சேர்க்கும் போது வந்தது. அதற்கு பின் வரவே இல்லையே. அவசியம் ஒன்றும் நேரவில்லை, அதனால் தான் வரவில்லை, அவ்வளவுதான். சரி, கோவிந்தன் எப்படி படிக்கின்றான்? அவ்வப்போது ஏதாவது சந்தேகங்கள் கேட்கின்றானா, அல்லது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டது போல் உட்கார்ந்திருக்கிறானா? அவனை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அவன் சிறிய ராமானுஜன் என்றுதான் சொல்ல வேண்டும். அண்ணனுக்கு சளைத்தவன் இல்லை, சமர்த்தன். ஆனால் என் தங்கைக்கு தான் அவனை விட்டு பிரிந்திருப்பது சிரமமாக இருக்கிறது. மதுரமங்கலத்திலிருந்து வாரம் 2 முறையாவது கோவிந்தனை பார்க்க வருகிறாள். பெற்ற பாசம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் பாசத்தின் காரணமாக அவன் தன்னுடனே தான் இருக்க வேண்டும் என்று உங்கள் தங்கை பிடிவாதமாக இல்லையே. அதை பாராட்டத்தான் வேண்டும். தங்கள் பாடசாலை நன்றாக நடந்து கொண்டிருக்கிறதல்லவா? புதிதாக மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்களா? பாடசாலை மிக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, அதன் புகழ் நிறைய இடங்களில் பரவி இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று கூட சமீபத்தில் கிடைத்திருக்கிறது. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. அது என்ன சான்று என்று தெரிந்து கொள்ளலாமா? தாராளமாக தெரிந்து கொள்ளலாம்.
இதனுடனே அடியேன் தங்களுக்கு ஒரு கோரிக்கையும் வைக்கப் போகிறேன். மறுக்காமல் அதையும் தாங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும். என்ன சுவாமி இது? கோரிக்கை அது இது என்ற புதிர் மேல் புதிர் போடுகிறீர்கள். சற்று விளக்கமாக சொல்லுங்கள். மதுராந்தகத்தின் அருகில் இருக்கும் கருங்குழி தெரியுமல்லவா? தெரியும். அங்கும் ஒரு பாடசாலை இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அவ்வூரில் நம் பாடசாலையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. சில நாட்களுக்கு முன்பு அவ்வூர் பெரியவர்கள் இருவர் என்னிடம் வந்து சில நாட்கள் அவ்வூரிலேயே தங்கி அவர்கள் பாடசாலையில் போதிக்கும்படி என்னை கேட்டுக்கொண்டார்கள். அவ்வளவு தூரம் தங்கள் பாடசாலை பிரபலமாக இருக்கிறது போலும். மிகவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது. சரி, தாங்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி சில நாட்கள் அங்கே அவர்கள் பாடசாலையில் காலட்சேபம் செய்வதாக உத்தேசித்திருக்கிறீர்களா? ஆமாம். தங்குவதற்கான ஏற்பாடுகளை அவர்களே செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார்களா? ஆமாம். நல்லது. தங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஆமாம், தாங்கள் அங்கு சென்று திரும்பி வரும் வரையில் பாடசாலைக்கு விடுமுறை விடப் போகிறீர்களா? எப்படி? அதை பற்றி இன்னும் நான் யோசிக்கவில்லை. அதற்கு முன்னால் தங்களிடமிருந்து ஒரு பெரிய உதவியை எதிர்பார்க்கிறேன். அது நிறைவேறினால்தான் நான் போவதே நிச்சயம். அதற்கென்ன? என்னால் முடிந்த உதவியை நிச்சயம் செய்கிறேன். என்ன வேண்டும் கேளுங்கள். என்னுடன் என் சிறந்த மாணவன் ஒருவனையும் கூட்டிக் கொண்டு செல்ல அவர்களிடம் அனுமதி வாங்கிவிட்டேன். அந்த சிறந்த மாணவன் என் சார்பில் அங்கு பாடங்களையும் போதிப்பான். தங்களிடம் பயிலும் மாணவர்கள் எல்லோருமே சிறந்தவர்கள் தானே? அப்படி சொல்ல முடியாது. அன்னை பூமியின் மடியில் விழும் விதைகள் அனைத்தும் செழிப்பாக வளர்ந்து விடுகிறதா என்ன? சில பராமரிப்பின்றி வாடிப்போய் விடுகின்றன. நன்கு பராமரித்தும் சில பூஞ்சையாகவே இருக்கின்றன அல்லவா? அதுபோல் அடியேன் எத்தனை போதித்தும் சில மாணவர்கள் பரிமளிப்பதில்லை. சில மாணவர்கள் ஒரு முறை ஒன்றை சொன்ன உடனேயே அதை மனதில் வாங்கிக் கொண்டு சிறந்து விளங்குகிறார்கள். இதில் மிகச்சிறந்து விளங்கும் ஒரு மாணவனைத்தான் நான் என்னுடன் அழைத்து போகப் போகிறேன். அதற்கு தாங்கள்தான் அனுமதி அருள வேண்டும். இதுதான் தாங்கள் எனக்கு செய்ய வேண்டிய பேர் உதவி. எனக்கு சற்றும் புரியவில்லை. நான் ஏன் இதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும்? மகனை அழைத்து போக தந்தை தானே அனுமதி கொடுக்க வேண்டும். அடியேன் ராமானுஜனைத்தான் என்னுடன் கூட்டிக் கொண்டு போக இருக்கிறேன். தாங்கள் அவனை மிகச்சிறந்த மாணவனாக கருதுவது நான் செய்த பாக்கியம். இதில் என் அனுமதியை விட தாயாரின் அனுமதிதான் முக்கியம். என்ன காந்திமதி, ராமானுஜனை அனுப்பி வைக்கலாம் இல்லையா? எவ்வளவு நாட்கள் அங்கிருப்பதாக உத்தேசம்? கவலைப்படாதீர்கள் அம்மணி. என் புத்திரனை விட மேலாய் நான் அவனை கவனித்துக் கொள்வேன். அது பற்றி நான் கவலை கொள்ளவில்லை. ஆனால் நான் ராமானுஜனை பிரிந்திருந்ததே கிடையாது. ஓரிரு நாட்கள் என்றால் பரவாயில்லை, தாங்கிக் கொள்வேன். மன்னிக்க வேண்டும். ஓரிரு நாட்கள் என்பது மிக குறுகிய காலம். காந்திமதி, இது நம் ராமானுஜனுக்கு கிடைத்திருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இதைவிட ஒரு ஆச்சாரியரின் அங்கீகாரம் வேறு எப்படி கிடைக்கும்? பெருமிதமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அதைவிட பாசம் மேலோங்கி நிற்கிறது. எனக்கு புரிகிறது. ஓரிரு நாட்கள் அவன் பிரிவை தாங்க முடிந்த உங்களுக்கு மேலும் சில நாட்கள் பொறுத்து கொள்வது கடினமாக இருக்காது. ஆமாம் காந்திமதி, நானும் கூட அவனை பிரிந்து இருந்ததில்லைதான். ஆனால் என் பாசம் அவன் முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க முயற்சிக்கிறேன். அந்த கருங்குழி ஊர் மக்கள் ராமானுஜனை யார் தவமிருந்து பெற்ற பிள்ளை இவன் என்று போற்றப்போவது உறுதி. அந்த நல்வாய்ப்பை அவன் இழக்க வேண்டுமா என்று சற்று யோசியுங்கள். சுவாமி, தாங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். ராமானுஜனை தங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள். நான் காந்திமதியை சமாதானம் செய்து கொள்கிறேன். மிக்க நன்றி சுவாமியாஜி சுவாமிகளே. ராமானுஜனை அழைத்துச் செல்ல தாங்கள் அனுமதி கொடுக்காத பட்சத்தில் நானும் கூட போக வேண்டாம் என்று இருந்தேன். இப்போது தாங்கள் அனுமதி கொடுத்ததில் மிக்க மகிழ்ச்சி. அம்மா, நிச்சயம் நான் உங்களை வருத்தப்பட வைக்க விரும்பவில்லை. சற்று ஆழ்ந்து யோசித்து பார்த்தால் இந்த முடிவு சரியானதுதான் என்று புரிந்து போகும். இது குறித்து தாங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எப்போது புறப்படப் போகிறீர்கள் என்ற தகவல் மட்டும் சொல்லி அனுப்புங்கள். ராமானுஜனுக்கு தேவைப்படுவதை
நான் அவனிடம் கொடுத்து அனுப்புகிறேன். சரி, நான் உத்தரவு வாங்கிக் கொள்ளட்டுமா? வாருங்கள். வருகிறேன் அம்மா. வாருங்கள். காந்திமதி, போகலாமா? சரி சுவாமி. அடடே, தேங்காய் துவையலா? என்ன இது? அமுதில் உப்பு அதிகமாக இருக்கிறதே. உப்பை அதிகமாக சேர்த்து விட்டாயா? இல்லை இல்லை, அது என் கண்ணீர் பட்டு உப்பாகி விட்டது. கண்ணீரா? தேங்காய் துவையல் நம் கோவிந்தனுக்கு மிகவும் பிடிக்குமே என்று நினைத்துக் கொண்டேன். அழுகை வந்து விட்டது. சரிதான். இப்படி கோவிந்தனை நினைத்துக் கொண்டுதான் எப்பொழுது பார்த்தாலும் எல்லாவற்றிலும் கண்ணீர் சிந்துகிறாயோ? அதுதான், எல்லாவற்றிலும் உப்பு அதிகமாக இருக்கிறது. ஆமாம், உங்களுக்கு எல்லாமே வேடிக்கைதான். குழந்தையை பிரிந்து நான் தவிக்கிற தவிப்பு எனக்குத்தான் தெரியும். அடடா, என்ன இது? அவன் என்னவோ பத்ரி ஆசிரமம் போய் அங்கே சாமியாராக தங்கிவிட்டார் போல் பேசுகிறாயே. உன் அக்கா அகத்தில் தானே இருக்கிறான், அதுவும் படிக்க போயிருக்கிறான். நீ என்னவோ 2 நாட்களுக்கு ஒரு முறை அக்கா அகத்திற்கு போய் அவனை பார்ப்பதற்கும் தவறுவதில்லை. இது ஒன்றும் தவறில்லையே. தவறே இல்லை அம்மணி. ஆனால் 2 நாட்களுக்கு ஒரு முறை அடியேனை அரை பட்டினி போட்டு விடுகிறாயே. தாங்கள் காலையில் போய் மாலையில் வரும் வரை பயிறு வாளாய் இருக்க மாட்டேன் என்கிறதே. மாதம் 2 முறை மற்றவர்களுக்கு ஏகாதசி என்றால் அடியனுக்கு அது வாரம் 2 முறை ஆகிவிட்ட கொடுமையை என்னவென்று சொல்ல? போதும் போதும், உங்களை எப்போது அரை பட்டினியும் முழு பட்டினியும் போட்டேன்? நான் என் அக்காகத்திற்கு போகும்போதெல்லாம் வீடு கொள்ளாமல் அவல் உருண்டை, பொறி உருண்டை, பொருள் விளங்கா உருண்டை, எள்ளுருண்டை என்று எல்லா பட்சணங்களையும் செய்து வைத்து விட்டுதானே போகிறேன். ஆனாலும் உங்களுக்கு குறை சொல்லிக் கொண்டேதான் இருக்க வேண்டும். சரி சரி, இப்போது குறை சொல்வதை நிறுத்திவிட்டு இலையை பார்த்து சாப்பிடுங்கள். ஆகட்டும். சித்தி, என்ன இது? ராமானுஜனின் குரல் போல் இருக்கிறதே. நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருங்கள், நான் யார் என்று பார்த்துவிட்டு வருகிறேன். சரி. வாருங்கள் அத்திம்பேர். வா ராமானுஜா, வா கோவிந்தா. வாருங்கள், உள்ளே செல்லலாம். வாருங்கள் அத்திம்பேர். எங்கே ஷட்டகரை காணோம்? அவர் உள்ளே அமுது செய்து கொண்டிருக்கிறார். இப்போது வந்து விடுவார். சரி, அக்கா வரவில்லையா? அவள் எங்கே வருவது? அவளுக்கு பூமியோடும் கமலையோடுமே நேரம் சரியாகி போய்விடுகிறது. உனக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லத்தான் இங்கு வந்தேன். சொல்லுங்கள் அத்திம்பேர். இவர்களின் ஆச்சாரியர் மயூரவண்ணன் சுவாமி பாடசாலைக்கு 10 நாள் விடுமுறை விட்டுவிட்டு வெளியூர் போகிறார். ஓ, அதுதான் ராமானுஜனையும் கோவிந்தனையும் 10 நாள் இங்கே விட்டுவிட்டு போக வந்தீர்களா? உண்மையிலேயே இது மிகவும் சந்தோஷமான விஷயம்தான்.